ஹலோ வெல்கம் டு ஹவி ரெசிபீஸ். இன்றைக்கி முட்டைகோஸ் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1/2 கிலோ முட்டைகோஸை இதுமாரி பொடிசாக கட் பண்ணி கழுவிட்டு சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். முட்டைக்கோஸில் உள்ள தண்ணியே போதுமானதுங்க. உங்களுக்கு அப்படி தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்க. எனக்கு தண்ணி தேவைப்படலை. முட்டைக்கோஸ் இப்படி உருட்டினீங்கன்னா உருட்டை வரணும். அப்படி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கலாம், எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணுங்க. நல்லா சூடான பிறகு போடுங்க. அப்போ தான் நல்லா மேலே முறுமுறுன்னு இருக்கும். இதுமாரி உருண்டையாக உருட்டி போட்டுருங்க. நல்லா போட்ட பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுங்க. இதுமாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலே வெளில எடுத்துருங்க. இதேமாதிரி மிச்சம் எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு முழு பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் இந்த டிஷ்க்கு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இதேமாரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி குடமிளகாவையும் இதேமாரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வதக்கணும் அவசியம் இல்லைங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதக்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் நல்லா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பிறகு ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 100 ml தண்ணி சேர்த்துங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்குங்க. ஜீனி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கலந்துன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்குங்க. பொரித்து வச்ச முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை பிரட்டி விட்டால் போதும். கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இதில் இந்த உருண்டையில் நல்லா கோட் ஆகணும். நல்லா கலந்து விட்ட பிறகு வாசனைக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.